இப்பெல்லாம் நிறைய பேர் மார்க்கெட்டுக்கே போறது இல்லைங்க. எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. எனக்கு எப்பவும் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்து பார்த்து வாங்குறது தாங்க ரொம்ப பிடிக்கும். பண்டிகைன்னு வந்துட்டா மார்க்கெட் எப்படி களை கட்டி இருக்கு, பண்டிகைக்கு என்னென்னலாம் மார்க்கெட்ல விக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னத்து நாள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போனேங்க. நான் எப்பவும் மார்க்கெட்டுக்கு போகும்போது பகல்ல போக மாட்டேங்க, கூட்டமா இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு 7:30 8 மணிக்கு தான் கடைக்கு போவேன். அப்பதான் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், நம்மளும் கொஞ்சம் பார்த்து நல்லா வாங்கிட்டு வர முடியும். கூட்டத்துல போனா அந்த இடிபட்டுட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருதுங்க. இன்னொரு ரகசியம் சொல்றேங்க, கூட்டம் மட்டும் கம்மியா இருக்காது, விலையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த டைமுக்கு போனா வாங்கிட்டு வர்றதுக்கும் சுலபமா இருக்கும். அப்படிங்கறதுனால நான் எப்பவுமே ஒரு 7:30 8 மணிக்கு மேலதான் கடைக்கு போவேன். எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம் அப்படிங்கறதுனால நான் இந்த டைமுக்கு போவேன். இந்த மாதிரி பண்டிகை சமயத்துல பாத்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு முன்னாடி அந்த ரோட்ல ஃபுல்லா நடப்பாத கடைகள், அந்தந்த பண்டிகைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க. பொதுவா இந்த நடைபாதை வியாபாரிகள் கிட்ட வாங்குறது நல்லது. பொருளும் நல்லா இருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. நம்ம அந்த நடைபாதை வியாபாரிகள் கிட்ட வாங்கினா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் மேக்சிமம் இந்த நடைபாதை வியாபாரிகள் கிட்ட வாங்குறதுக்கு தான் பார்ப்பேன். விநாயகர் சதுர்த்தினா முக்கியமா பிள்ளையார், இந்த மண் பிள்ளையார் வாங்குவோங்க. அந்த மண் பிள்ளையார்லாம் அங்கங்க நிறைய வச்சிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிளெயின் மண் பிள்ளையார் அதிகமா இல்லைங்க. நிறைய மண் பிள்ளையார் இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு கலர் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அது அந்த கிரீடம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கோல்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க. ஒரு சில இடத்துல ரொம்பவுமே கலர் பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன பெயிண்ட் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்ட அவங்களுக்கும் சொல்ல தெரியல. இங்க பாருங்க, கலர் கலரா விநாயகர், ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருந்ததுங்க. இந்த விநாயகர் எல்லாம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. ஜிலு ஜிலுன்னு எல்லாம் ஜிகுனா எல்லாம் போட்டு பிள்ளையார் ஜொலிக்கிறார். இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு பிள்ளையார் இருக்கார். சின்ன சின்ன கடைகள், நிறைய கடைகள் இருக்கும், தேங்காய் கடை. இங்க பழங்கள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கு தேவையான இந்த விளாம்பழம், மக்காச்சோளம், விளாம்பழம், அதுக்கப்புறம் இந்த கம்பு, கரும்பு எல்லாம் வச்சிருக்காங்க. சும்மா முதல்ல ஒரு வாட்டி எல்லா கடையும் அப்படியே எட்டி பார்த்துட்டே போயிட்டே இருப்போம். சாமந்தி மல்லின்னு பூக்கள் நிறைய இருக்கு. இங்க பாருங்க, பிள்ளையாருக்கான கொடை. ஆனா எனக்கு என்னமோ எங்க வீட்டுல பிள்ளையாருக்கு அந்த கொடை வச்சானா பின்னாடி இருக்கிற சாமி படங்கள்லாம் மறைஞ்சிடும் அப்படிங்கறதுனால நான் இந்த வருஷம் கொடை வாங்கிக்கல. கொடையெல்லாம் 100 ரூபான்னு சொல்லி 100 ரூபாய் 150 ரூபாய் 100 ரூபான்னு எல்லாம் சொன்னாங்க. இந்த நடப்பாத கடையை அப்படியே தாண்டி வந்தோம். நிறைய பேர் அப்படியே கையில வச்சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த காய்கறி மார்க்கெட். இதுக்குள்ள நிறைய காய்கறி கடைகள் இருக்கும். இங்க வந்து காய்கறியும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு போலாங்க. நான் அப்பப்போ காய்கறிகள் இங்க வந்து வாங்குவேன். ஒரு நாளைக்கு காய்கறிகள் வாங்குறதும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். முன்னாடியே பழக்கடைகள் பாருங்களேன், மார்க்கெட் உள்ள கால் வைக்க இடம் இல்ல, பயங்கர கூட்டமா இருக்கு, இதுக்குள்ள போகவே முடியாது. சரி, உள்ள எல்லாம் காய்கறி கடைகள் தான் நிறைய இருக்கும். முன்னாடியே ஒரு வாழை இலை கடை இருக்கு, அதுலதான் வாழை இலை வாங்கிட்டு வந்துட்டேன். முன்னாடியே இருக்கிற இந்த கடையிலேயே பிள்ளையார் படையலுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, கரும்பு, சோளம், கம்பு, ஆப்பிள், பேரிக்காய் எல்லாமே இங்க இருந்தது. அப்புறம் முக்கியமா குட்டி குட்டி பழங்கள் எல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோலயே நான் பிள்ளையாருக்கு என்னென்ன படைக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறேன். அதுல அந்த குட்டி குட்டி பழங்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். அதெல்லாம் விநாயகருக்கு பிடிச்ச பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாருங்க, தோரணங்கள், மாலைகள் இதெல்லாம் விக்கிறாங்க. கொடை அதெல்லாமும் விதவிதமா இருந்ததுங்க. இந்த நேரத்திலயும் பாருங்க, மக்கள் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய விதமான கொடைகள் வச்சிருந்தாங்க. அந்த வாயில் தோரணங்கள் எல்லாம் இருந்தது, பழங்கள். இந்த பாருங்க, அந்த ஓலை தோரணம் எல்லாம் இருக்கு. பிள்ளையார் சிலைகளே நிறைய கடை இருந்தது. இங்கேயும் ஒரு பிள்ளையார் சில கடை இருக்கு. சரி, பார்க்கலாம் வாங்க, நம்மளும் வாங்கணும். இங்கேயும் கலர் பிள்ளையாரும் இருந்தது, மண் பிள்ளையாரும் இருந்தது. ஆனா மண் பிள்ளையார் மேல அந்த கோல்டன் கலர் அடிச்சு வச்சிருந்தாங்க. எல்லாமே மண் பிள்ளையார் தான் சொன்னாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து
கலரா வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி கலர். இங்க ஒரு குட்டி பிள்ளையார் பார்க்க ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதுக்கும் ஒரு கிரே கலர் தான் அடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப அந்த வார்னிஷ் பெயிண்டா இல்லாம ஒரு ஒரு மைல்டான ஒரு பெயிண்டா தான் இருந்தது. அது ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அதுல மாலை கூட போட முடியாது, ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னு ஒரு மீடியம் சைஸ் பிள்ளையார் தான் பார்த்தேன். கடைசியில இந்த பிள்ளையார் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தேன், பிள்ளையார் எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதுல ஒரு பிள்ளையார் எடுத்து கட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். பிள்ளையார் எல்லாம் பார்க்க அழகா இருந்ததுங்க. இந்த மண் பிள்ளையார் வந்து குட்டி பிள்ளையார்ல இருந்து பெரிய பிள்ளையார் வரைக்கும் வச்சிருந்தாங்க. பிள்ளையார்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. வெள்ளை பிள்ளையார், நீல கலர் பிள்ளையார்லாம் இருந்தது. எல்லாமே ஆனா அந்த வார்னிஷ் பெயிண்டா இல்லாம வேற ஏதோ பெயிண்ட் தான் அடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சைக்கிள்ல வச்சுட்டு கையில வச்சுட்டு எல்லாமும் நடைபாதை வியாபாரிகள் வித்துட்டு இருந்தாங்க. பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும், பழம், தேங்காய் எல்லாமே இங்க வந்தா வாங்கிக்கலாங்க. அதனால எப்பவுமே ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு பொருள் இன்னொரு கடையில இருக்கும். அதனால வாங்கிடலாம் அப்படின்னு தான் எப்போ இந்த மாதிரி மார்க்கெட் பக்கம் வருவேன் நான். தோரணம் தான் இன்னைக்கு கடைசியில வாங்கல. பாருங்க அந்த பக்கமா தோரணம் வச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அவங்க கிட்டயும் போய் 2 தோரணத்தை வாங்கிப்போம். இங்க ஒருத்தங்க எருக்கம் பூவை கோர்த்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துலயும் பாருங்க எவ்வளோ டிராபிக். இந்த ரோட்லயே தான் நடந்து, இந்த டிராபிக் ரோட்ல தான் நடந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்களேன், நடைபாதையிலேயே எல்லாமே கிடைக்குது. மக்கள்லாம் இந்த மாதிரி பை நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த பக்கமும் பாருங்க நிறைய அந்த ஓலை தோரணங்கள்லாம் இருந்தது. எல்லா பக்கமும் எல்லா கடையும் இருக்குங்க. நமக்கு விருப்பம் போல பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம். நானும் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி பிள்ளையார எப்படி வச்சு படையல் போடுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பிள்ளையார கோலம் போட்ட மனையில உட்கார வச்சாச்சு. பிள்ளையார பூஜைக்கு உட்கார வைக்கிறது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமா பண்ணுவோம். நான் வந்து கோலம் போட்ட மனையில உட்கார வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணிடுவேன். அவருக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சிருக்கேன். சாமந்தி பூவை தொடுத்து மாலை மாதிரி போட்டிருக்கேன். இந்த சாமந்தி பூவை இந்த மாதிரி தொடுத்து சாமந்தி பூக்கு நடுவுல குங்குமம் வச்சிருக்கேன். வாங்கிட்டு வந்த மண் பிள்ளையாரோட வீட்டுல நம்ம எப்பவும் பூஜை ரூம்ல வச்சிருக்கிற வெள்ளை இருக்க பிள்ளையாரும் நவதானிய பிள்ளையாரையும் வச்சு அவங்களுக்கும் பூவும் அருகம்பில் எல்லாம் வச்சிருக்கேன். சாமந்தி மாலையோட எருக்கம் மாலையும் வச்சிருக்கேன். பிள்ளையாருக்கு முன்னாடி வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சிருக்கோம். முக்கியமா பிள்ளையாருனாலே அருகம்புல் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தாங்க அலங்காரம் பண்ணியிருக்கேன். பிள்ளையாருக்கு முன்னாடி படையல் என்னன்னு பார்க்கலாம். அவருக்கு முன்னாடி வாழை இலையில பழம் வாங்கிட்டு வந்த பழங்களை எல்லாம் வைப்பேன். பாருங்க, இதுதான் அந்த குட்டி குட்டி பழங்கள். இது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு நகாப்பழம் இருந்தது, கலாக்கா இருந்தது, அப்புறம் இன்னொரு பழம், அது என்னன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு யாருக்காவது அதனுடைய பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. பூஜை பண்றதுக்கு தேங்காயும் எடுத்து வச்சாச்சுங்க. அவருக்கான பிரசாதங்கள் இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சுண்டல், அவல் பொரி, கடலை, வெல்லம் எல்லாம் வச்சு திவ்யமா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.